சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னா, படத்துல ஒரு 5 ஸ்டார் இருக்கிறாங்க. இந்த விமர்சனம் கொடுக்குறவங்களாம் 4 ஸ்டார் 5 ஸ்டார் கொடுக்குறாங்கல்ல, நீங்க என்னடா 4 ஸ்டார் கொடுக்குறது 5 ஸ்டார் கொடுக்குறது, நாங்க கொடுக்குறோம்டா 5 ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஸ்டார், அப்புறம் ஒரு உபேந்திரா, அப்புறம் ஒரு நாகார்ஜுன், அப்புறம் எல்லாத்துக்கும் மேல ஒரு அமீர் கான், அப்புறம் நம்ம சத்யராஜ், அப்புறம் நம்ம கமலஹாசனோட பொண்ணு, இப்படி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளங்களை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய துறைமுகம். அங்க நிறைய கூட்டத்தில் நிறைய பேர் வர்றாங்க. அதில் வந்து இதயத்தெல்லாம் வெட்டி வெளிநாட்டு கடத்துறாங்க. அந்த கடத்தல் கும்பலோட தலைவன் தான் நாகார்ஜுன். இந்த நாகார்ஜுனோட அப்பாவை கொன்னதே தேவா தான். இந்த தேவா வந்து வெளிநாட்டில் இருந்தார். வெளிநாட்டில் இருந்துட்டு அப்படி பல வேலைகள்லாம் பார்த்துட்டு இப்போ வந்துட்டு அமைதியாக ஒரு மேன்சனில் வந்து உட்காந்துருக்கிறாரு. அப்புறம் இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. சத்யராஜோட பொண்ணா நடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அது கடைசி தான் தெரியும், அது சத்யராஜோட பொண்ணு இல்லை, அது வந்து ரஜினிகாந்தோட பொண்ணு அப்படிங்கிறது. இப்படி ஒரு கதை சொல்றாங்க. அந்த கதையில நமக்கு ஒன்றும் புரியல. இந்த கதை புரிய வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா இவ்வளோ ஸ்டார்களுமே வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது காட்சிகளை வைக்கணும், அவங்களுக்கு சுவாரஸ்யம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கதை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு வருது, பூஜா பட்டா ஏதோ ஒன்று, பூஜா பெக்டேவா, அது ஏதோ ஒரு பொண்ணு, அது வந்து பயங்கரமாக ஆடுது. மிரட்டலான ஒரு டான்சர் தான் போல இருக்கு. அது பயங்கரமாக ஒரு 500 பேருக்கு முன்னாடி நின்றுட்டு ஆடுது. நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்ல கலக்கலப்பாக தான் இருக்கு. இப்படி பணத்தை கோடிகளை போட்டு கோடிகளை எடுக்க வேண்டிய ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேலை செஞ்சிருக்கிறாங்க. கேமரா நல்லா இருக்கு, பாடல்கள் உண்மையிலே மிக தரமான பாடல்கள், பிஜிஎம் அதிர்ந்துகிட்டே இருக்கு, கட்டா 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 கட்டான்னு அதிருது. ஆனால் நமக்கு ரொம்ப கடுப்பாகிற விஷயம் என்னன்னா, ஏற்கனவே படம் இருட்டா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் இருட்டா தானே படம் எடுப்பாரு, அதுவே இருட்டா இருக்கு. அதுல வேற பேக்ரவுண்ட் அவன் பிளர் பண்றான். ஏற்கனவே பிளர்ரா தாயா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா டிஸ்டர்ப் ஆகுது. படம் இன்னொன்னு பாக்குறதுக்கு ரொம்ப தெளிவா இல்லை. ஒருவேளை நான் முன்னாடி இருந்ததுனால எனக்கு அப்படி இருந்ததா என்னன்னு தெரியல, ரொம்ப கொஞ்சம் தெளிவு கம்மியா இருக்கிற மாதிரியா தோணுச்சு.